டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் திருருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பார்வதிபுரம் மக்களிடம் 106 ஏக்கர் 80 காணி நிலத்தை 1860களிலேயே தானமாக பெற்று அங்கே ஒரு தர்மசாலையும் ஞானசபையும் மட்டுமே நிறுவினார். தமக்கென ஒரு குடிசையை கூட அந்த இடத்தை அவர் கட்டிக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட இடம் பூமியினுடைய நெற்றுப்பொட்டாகவும் அந்த இடத்திலே பூச நட்சத்திரம் மற்றும் தைப்பூசத்தன்று நின்றாலே அங்கே ஆன்ம ஒளி, இறைவனுடைய அருள் கிடைக்கும், மனிதனுடைய துன்பங்கள் எல்லாம் தீரும், மீண்டும் வர வர அவன் மரணமில்லா பெருவாழ்வு நிலையை நோக்கி செல்வான் என்பதற்காகவே அந்த இடத்தை 150 ஆண்டு காலமாக எந்த கட்டுமானங்களும் ஆக்கிரமிப்புக்கும் இல்லாதவாறு அவை இதுவரை பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இடைப்பட்ட காலங்களில் 1975ஆம் ஆண்டு அந்த 106 ஏக்கரில் சுமார் 31 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதை பட்டா போட்டு கொடுத்ததே அன்றைய திமுக அரசுதான் என்பதும் தற்பொழுது நீதிமன்றத்திலேயே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆக தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் 71 ஏக்கர் மட்டும்தான் இருக்கிறது. அந்த இடத்திற்குள்ளும் நாங்கள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டடங்களை கட்டுவோம், கட்டி மக்களை தரிசனம் செய்வதற்கு, மற்ற கோயில்கள் போல தரிசனம் செய்வதற்கு ஒற்றையடி பாதையை உருவாக்குவோம் என்று தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக இந்து சமய அறநிலையத்துறை திரு சேகர் பாபு தலைமையிலான அந்த இந்து சமய அறநிலையத்துறை இந்த திட்டங்களை போட்டு அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டிய போதே மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் அது பெருவெளி தலம். பெருவெளி என்றாலே வெட்டவெளி என்று பெயர். அப்போ பெரிய வெட்டவெளி தலம், வெட்டவெளி என்றாலே கூரை இருக்கக்கூடாது என்று பொருள். ஆக ஞானசபையும் தர்மசாலையும் தவிர மீதமுள்ள இடங்கள் கூரை இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் மாத பூசத்தன்று நட்சத்திரத்தன்று அங்கே நிற்பவர்களுக்கு சிறப்பு வழிபாடும், தைப்பூசத்தன்று வரக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான வழிபாடும் மிகச்சிறப்பான பலன்களும் கிடைக்கும் என்று ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் கூறியிருக்கிறார். அதை சீடர்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பெருவெளித்தரத்திற்குள்ள கட்டடங்கள் கட்டுவது, குறிப்பாக ஒரு 7-8 கோடி ரூபாய் செலவில் ஆட்சி கட்டுவது, 60 அடி சாலை செய்வது, அங்கே சுற்றிலும் மக்கள் அமர்ந்து இருப்பதை செயற்கையான சிலைகள் வைப்பது, அது குறிப்பாக நெற்றி பொட்டினுடைய சிலைகளை எல்லாம் வைப்பது என்கிற உருவ வழிபாட்டை நோக்கி பிற கோயில்களைப் போல இந்து மத கோயில்களாக மாற்றக்கூடிய செயலை இந்த திராவிட இயக்கத்தினுடைய வழிவந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிறது. அதற்கு உள்ளே பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக திராவிட இயக்கங்களிலிருந்து வந்தவர்கள் தான் இதற்கு பின்னணியில் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வாயிலாகவும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் வாயிலாகவும் நாம் மக்களுடைய உண்மையான சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய மனக்குமுறலாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே கட்டடம் கட்டக்கூடாது, அது பெருமானாருடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கொள்கைக்கு, சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்திற்கு எதிரானது என்பதை தொடர்ந்து சன்மார்க்கம் அறிந்தவர்களும் திருருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்தை பற்றி ஆய்வு செய்து வருகிறவர்களும், அதே போல தமிழ்நாட்டினுடைய திமுக தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே இதை உணர்ந்திருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் எதுவுமே செவியில் வாங்கி கொள்ளாமல் அங்கு கட்டித்தான் தீர்வோம் என்று கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து அவர்கள் தொடங்கி அதற்கு பிறகு அறப்போராட்டம், சாலை மறியல், பல்வேறு போராட்டங்களாகி தற்பொழுது சட்ட போராட்டமாக மாறி இருக்கிறது. தற்பொழுது சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வு என்ன செஞ்சிருக்குன்னா, பி சைட்டில் நீங்கள் வேணால் கட்டிக்கங்க. ஏனென்றால் அந்த அமர்வு, சிறப்பு அமர்வு இது எப்படி பார்க்குதுன்னா, வள்ளலாருடைய சன்மார்க்கம் என்பதை பற்றியோ, பெருவெளி என்பதை பற்றியோ, வெட்டவெளித்தலம் என்பது பற்றியோ, வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே என்றெல்லாம் சொன்ன அந்த தத்துவங்கள் எதையும் இன்று வரையிலும் அவர்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளாமல் அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்பொழுது நீதிமன்றம் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஜோதி தரிசனத்துக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கட்டடங்கள், அவ்வளோதானே. பி சைட்டு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அங்கிருந்து பார்த்தா அவங்களுக்கு என்ன ஜோதி தரிசனம் தெரியவா போகுது, எனவே பி சைட்டில் கட்டிக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஆக ஏ சைட்டிலும் நாளை பார்த்திங்கன்னா இதே பார்வையோடு பார்க்க போனால் அங்கே நீங்கள் ஜோதி தரிசனம் என்கிற அடிப்படையை மட்டும்தான் தற்பொழுது நீதிமன்றம் கருத்தில் எடுத்திருக்கிறது. ஆனால் அதல்ல, பெருவெளி, வெட்டவெளித்தலம், பெருவெளி தலம் என்றே சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவெளி தலத்தெழும் சுடரே அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. அதே போல் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு இங்கே 8 அம்பலம் இருக்குது, அங்கே ஒற்றையம்பலம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த சிறப்புக்காக பூமியினுடைய நெற்றி பொட்டாக சுழுமுனையாக இருக்கக்கூடிய அந்த 106 ஏக்கர் நிலத்தை அதை வெட்ட வெளியாகத்தான் வைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த தத்துவத்தை
அவர்கள் இன்னமும் வந்து உள்வாங்காமல் அல்லது அது பற்றி விவாதிக்காமல் தற்பொழுது ஜோதி தரிசனம் என்கிற அடிப்படையில் தான் பார்க்கப்படுவது என்பதுதான் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நெருடலாகவே சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும், அதே போல் சன்மார்க்க சங்கம்னா உண்மையான சன்மார்க்க சங்கத்தவர்கள், மீண்டும் சேர்த்துக்கிறேன், அவர்களுக்கும் உண்மையான சன்மார்க்கம் பற்றி அறிந்தவர்களுக்கும் தமிழர் மெய்யியல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்து மத வழிபாட்டு கோவிலைப் போல மாற்றப்படுகிறது என்கிற மிகப்பெரிய கவலையும் வருத்தமும் கொண்ட எங்களை போன்ற மெய்யியல் ஆய்வு மாணவர்களுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வள்ளல் பெருமானாருக்கும் அதே போல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் இது விருப்பமுடைய திட்டமாக இருந்திருந்தால் இந்நேரம் அது வந்து மக்களுடைய விருப்பத்தோடும் மக்களுடைய ஆதரவோடும் அது நிறைவேறியிருக்கும். ஆனால் அதுக்கு தொடர்ந்து தடைகள் வந்து கொண்டே இருந்தன. குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அதனுடைய பெருவழித்தலத்தில் ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஒரு காலத்தில் வந்து காலனியே அணிய மாட்டாங்க, உருண்டு சென்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருவழித்தலத்தில் வந்து அவர்கள் வந்து செருப்பை கூட வந்து கைகளில் எடுத்து வைத்துக்கொண்டு அல்லது வெளியில் வச்சுட்டு அது செருப்பு கீழே படக்கூடாது என்று போனதால் காலமெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெருவழித்தலத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவப்பு கம்பளம் விரித்து ஒரு அமைச்சருக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க கடந்த தைப்பூசத்தன்று. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கோட்டையில் இருந்து கொண்டு இந்த அடிக்கல் நாட்டு விழாவை காணொலியில் வந்து பண்ணுறாரு முதலமைச்சர். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டுற அன்னைக்கு அவ்வளவு பாமக வந்து மிகப்பெரிய கொந்தளிப்போடு அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். வஜ்ரா வாகனங்கள், கையெறி குண்டுகள், கண்ணீர் புகை குண்டுகள் ஆகியவற்றை அது தடியடி எல்லாம் நடத்துவதற்கு அன்று காவல்துறை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு போர்க்களம் போல காட்சி அளித்தது. ஆக ஆன்மநேய ஒருமைப்பாட்டை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அதே போல கொல்லா நெறியே வந்து குவலயம் போற்ற வேண்டிய நெறி என்றும், அப்படிப்பட்ட சன்மார்க்கத்தை போதிக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அமைதியும் அன்பையும் ஆன்மநேயத்தையும் போதிக்கக்கூடிய இடத்தை போர்க்களமாக மாற்றி அங்கே வந்து போராடிய மக்களை எல்லாம் கைது செய்து அவர்கள் மீது வழக்குகளை தொடுத்து பார்வதிபுரம் மக்கள் அந்த இடத்தை தானமாக கொடுத்தவர்கள் எல்லாம் மீது தடியடி நடத்தி அதே போல் கைது செய்து அவர்கள் இன்று வரை வந்து வழக்கிலிருந்து அவர்கள் விடுபடாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கசப்பான ஒரு சம்பவங்கள் நிகழ்வுகளை எல்லாம் அந்த அமைதியினுடைய மண்ணில் ஏற்படுத்தியது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசும் அதே போல் இந்து சமய அறநிலையத்துறையும் தான். அதற்கு பிறகே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தற்பொழுது வந்து இந்த மழை கனமழை காரணமாக இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன ஏற்கனவே அத்திவாரம் தோண்டிட்டாங்க. எப்படி அத்திவாரம் தோண்டினாங்கன்னா எந்த விதமான அனுமதியும் பெறாமல் ஒரு சாதாரண நீங்கள் வந்து ஒரு முனிசிபாலிட்டி அல்லது வந்து இந்த ஊராட்சி மன்றத்துக்கிட்ட கூட அனுமதி வாங்காமல் இபி கிட்ட ஃபயர் சர்வீஸ்னு எந்த அனுமதியும் வாங்காமல் அவங்க பாட்டில் அத்திவாரம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கு வந்து நீதிமன்றத்திற்கு போன பிறகு தான் நீதிபதிகளிடம் முறையிட்ட போது என்னது ஒரு பர்மிஷனை நீங்கள் வாங்காமையே கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு வாங்கி தான் கட்டணும் என்பதை சொன்னார்கள். இதற்கிடையில் அத்திவாரம் தோண்டி வச்சுட்டாங்க. அப்போ நீதிமன்றத்தில் அந்த அத்திவாரம் தோண்டி வச்சுருக்காங்கன்னா குழந்தைகளை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மழை பெஞ்சா தண்ணி நிற்கிது அப்படின்னு உடனே அப்போ நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா சரி அதை சுற்றி வந்து நீங்கள் தடுப்பு வேலி போட்டுக்குன்னு சொன்னாங்க. இதை பயன்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறை என்ன செஞ்சிருச்சுன்னா முழுவதுமாக பெருவழித்தலத்தில் அவர்கள் அமைக்கக்கூடிய கட்டடங்களுக்கு ஏற்ப மிக அகலமான அளவில் இந்த தடுப்புகளை வந்து வச்சுட்டாங்க. அப்பொழுதே நம்ம வந்து எல்லாருமே வந்து மக்கள் எடுத்து சொன்னாங்க, இது எங்கே அளவாக குழிக்கு பக்கத்தில் வைக்க வேண்டியதானே, இந்த அளவுக்கு ஏன் வைக்கணும்னா இல்லை இந்த அளவுக்கு தான் கட்டடம் வரப்போகுது, ஆனால் இப்பொழுதே தடுப்பு தகடுகளை வைத்து விடுகிறோம் என்று அங்கே தடுப்பு வேலைகள் செய்தவர் சொல்லியிருக்காங்க. இன்று இந்த அதீத மழை வெள்ளத்தில் புயல் காற்றில் வந்து அந்த தடுப்புகள் எல்லாம் சரிந்து விழுந்திருக்கின்றன. அப்போ யார் மேலேயாவது அதை வந்து அந்த தடுப்புகள் ஓடி வந்து அடிச்சிருந்ததுன்னா அங்கே எத்தனை மனிதர்களுக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அதே போல் இன்று வந்து அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணீர் நின்று கொண்டு இருக்கிறது. அப்படி என்ன அவசரம் ஆத்திரம்? நீங்கள் அப்படி தான் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி கட்டணும், அது வரையிலும் அந்த குழியை மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு பொறுமையாக பின்னாடி தோண்டிக்கலாமே. தோண்டவே முடியாத குழியா ஜேசிபி வச்சு தோண்டினா வரப்போகுது. ஆனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு பிடிவாதம். அது என்ன நீங்களாம் வந்து வேண்டான்னு சொல்லுது, நாங்கள் வந்து கட்டுவோம் என்கிற இந்த ஒரு போக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அங்கே கிட்டத்தட்ட ஓராண்டாக போகிறது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பாழ்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த தடுப்புகள் எல்லாம் இந்த மழைக்கு சரிந்து விழுந்திருக்கின்றன. இது ஒன்று. இது வந்து இந்த தகவல் வந்து அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் குறிப்பாக வந்து குகை நமச்சிவாயம் ஒரு சாதாரணமான யோகி இல்லை, மிகச்சிறந்த யோகி இல்லை, ஞானியவர். வள்ளல் பெருமானார் எப்படி வந்து பொன் செய்யும் அந்த திறன் கொண்டிருந்தாரோ அதே போல குகை நமச்சிவாயம் அவர்களும் பொன் செய்யும் திறன் கொண்டிருந்தவர். அவர் கீழே வந்ததே கிடையாது. மேலே வந்து அண்ணாமலையார் கூட அந்த கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மலையில் தான் அவர் ஒரு குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தனால் அவர் குகை நமச்சிவாயம் என்று பொருள். அவரிடம் போய் அமர்ந்திருந்தவர் தான் ரமண மகர்ஷி அவர்கள். அப்போ குகை நமச்சிவாயம் அவர்கள் தங்கம் செய்து கொடுத்தால்
ரமண மகரிஷி அதை கொண்டு வந்து கீழே கடைவீதிகளை கொடுத்து பொருட்களை வாங்கி கொண்டு மேலே போவார். இப்படியே இருந்தவர் தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு ரமண மகரிஷி மக்களோட மக்களாக கீழே அமர்ந்து விட்டார். குகை நமச்சிவாய அவர்கள் வந்து அங்கேயே வந்து மகா ஐக்கியமானார். அவர் முறையான சீவ சமாதி என்றால், சீவ ஐக்கியம் என்றால் அதுதான் வந்து குகை நமச்சிவாயம் ஐயா அவர்களுடைய அப்படி ஆற்றல் வாய்ந்த அந்த இடம். அது அந்த குகைக்கு வந்து சுற்றிலும் கட்டப்பட்ட அந்த மதில் சுவர் நேற்றைய நிலச்சரிவில் இடிந்து கீழே விழுந்திருக்கிறது. 4 இடங்களில் திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்பட்டு, அதுவும் திருவண்ணாமலை எப்படிப்பட்ட மிக முக்கியமான சித்தர்களுடைய மண், சித்தர்களுடைய மலை என்பது உலகத்திற்கே தெரியும். அந்த இடத்துல குகை நமச்சிவாயம் ஐயா அவர்களுடைய கட்டடங்கள் இடிந்து விழுந்து கீழே வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆக இப்படிப்பட்ட ஒரு சித்தருடைய இடத்தில் முதல்ல பெருஞ்சித்தர், சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் வள்ளல் பெருமானாருடைய இடத்துல அங்கே வந்து குழி வெட்டி அந்த இடத்தை பாழ்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த தகடுகள் சரிந்து விழுந்திருக்கின்றன. தொடர்ந்து வந்து அரசுக்கு வந்து பல்வேறு சிக்கல்கள் இதனால் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏராளமான பொருட்செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இப்படிப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் தான். அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. சரி, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே வேளையில் வாராகியம்மன் கோவில் விழுப்புரத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் எப்படி சரிந்து விழுந்து போனதுன்னு பார்த்தா, வாராகியம்மன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதுவும் ஒரு ஆன்மீக கோவில் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூரில் அவ்வளவு அழகான அந்த தெய்வானை என்கிற யானை வந்து பார்த்திங்கன்னா பாகனையும் அந்த பாகனுடைய நண்பரையுமே வந்து கோவிலுக்குள்ளேயே வந்து அதை தாக்கியதில் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். அதே போல் சில நாட்களுக்கு முன்பாக குன்றக்குடி கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சுப்புலட்சுமி என்கிற யானை வந்து தீ விபத்தில் வந்து அது உயிரை இழந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் 2022 வந்து போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதனை 21 அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்களே திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதேசள்ளி அப்படிங்கிற இடத்துல காளியம்மன், தருமபுரி மாவட்டத்தில் மாதேசள்ளி காளியம்மாள் கோயிலில் வந்து அங்கே விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 3 பேர் பலியானாங்க, 11 பேர் காயமடைஞ்சாங்க. தஞ்சை களிமேடு அப்பர் மண்டபத்தில் வந்து மிகப்பெரிய தேர் விபத்து ஏற்பட்டு 11 பேர் பலியானாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமயபுரம் கோயிலில், மாரியம்மன் கோயிலில் ஒரு சிறு தீ விபத்து ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். நம்ம பழனி வன்னி விநாயகர் கோவிலுடைய யானையும் வந்து இறந்து போனது. ஒரே நாளில் 2 யானை, குன்றக்குடி யானையும் பழனி வன்னி விநாயகர் கோவில் யானையும் இறந்ததை பார்க்குறோம். நம்ம இப்படி பல்வேறு இடங்களில் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஊதியூரில் கொங்கணர்களுடைய சித்தர் கோவில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக மக்கள் சென்று வழிபட முடியாதவாறு இருந்துச்சு. இப்படி சித்தர்களுடைய இடங்கள் எல்லாம், பெருஞ்சித்தர்களுடைய இடமெல்லாம் பொன் செய்த வந்து பொன் சித்தி அடைந்த, பொன் செய்யும் அளவிற்கு சித்தியை பெற்ற சித்தர்களுடைய இடங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இயற்கை சீற்றங்களும் அதே போல் மனிதர்களுடைய சீற்றங்களும், மனிதர்களோடு குறிப்பாக மனிதருடைய இந்த இந்து சமய அறநிலையத்துறை போன்ற அமைப்புகளுடைய புரியாத அவர்களுக்கு இந்த மெய்யியலை பற்றி ஒன்றும் புரியாமல் இது வெறும் மூடநம்பிக்கை என்று நம்பிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற இந்த செயல்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வழிபாட்டு தலங்களில் மரணங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத மிக முக்கியமாக இதை பார்க்க வேண்டியது இருக்குது. எனவே இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வடலூர் பெருவழித்தலத்தில் வந்துவிட்டு வீடு செல்கிறவரை ஒருவருக்கும் எந்த விபத்தும் ஏற்பட்டதில்லை என்பதுதான் 150 ஆண்டு கால வரலாறு. ஆனால் இன்று வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கோவில்களில், சித்தருடைய கோயில்களில் எல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்வது, அதுவும் திருவண்ணாமலையில் இந்த மண் சரிவினால் இறந்தது என்பதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது எந்த பார்வையில் பார்க்க வேண்டும்? எனவே கோவில்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், கோவில்களில் உள்ள அந்த ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடிய சீவ ஐக்கிய இடங்கள் இருக்கக்கூடிய மகான்கள் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலயங்களை எப்படி அணுக வேண்டும், திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் போன்ற சித்தர்களுக்கெல்லாம் சித்தரான அந்த பெருவழித்தலத்தை எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் என்பதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் நாங்கள் வந்து வைப்பது தான் சட்டம், நாங்கள் நினைச்சா வந்து இதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னா இயற்கையும் சித்தர் பெருமக்களும் இவற்றையெல்லாம் எல்லா காலங்களிலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதற்கான சாட்சியமாகத்தான் இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் மீண்டும் சொல்கிறோம், திமுக அரசையோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறை திரு சேகர்பாபு அவர்களை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. இந்த பார்வையில் இந்து சமய அறநிலையத்துறை இவற்றையெல்லாம் அணுக வேண்டும். தொடர்ந்து வந்து இந்து சமய அறநிலையத்தினுடைய கோவில்களில் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, யானைகள் இறக்கின்றன, நிலச்சரிவு ஏற்படுகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு வந்து சரியான வந்து குறியா அல்லது கொடுங்குறியா என்பதை இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யியல் பற்றி அறிந்த 1-2 பேராவது இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இந்த திராவிடர் கழகத்தில் பின்னணியில் வந்த இந்த திராவிட இயக்கங்களுக்கும் சொல்ல வேண்டியது மிக அவசியமாகிறது என்பதுதான் நம்முடைய பார்வையை தவிர
யாரையும் குறை கூற அல்ல. ஆனால் இது தொடர்ந்து 2022 இத்தனை கோவில் யானைகள் இறப்பது, தீ விபத்தில் இறப்பது, கோவில் யானைகள் கோவிலுக்குள்ளேயே பாகனை தாக்குவது, அதனால் அவர்கள் மரணமடைவது, நிலச்சரிவு ஏற்படுவது, வடலூரில் பார்த்திங்கன்னா கைது நடவடிக்கை, பார்வதிபுரம் மக்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு அவர்களை சிறைக்கு தள்ளக்கூட தயாரான நிலைமை. இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மெய்யில் உண்ட சித்தர்களுக்கான அந்த இடத்தில் இந்த செயல்கள் எல்லாம் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துமா என்பதை முதலில் நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் அவை நல்ல விளைவுகளை ஏற்படுத்தவில்லை, எதிர்மறையான அசம்பாவித விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்கிற இந்த பார்வையிலும் சிந்திக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.